வணக்கம். நான் 1996ஆம் ஆண்டு முதல் முறையில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது தானே தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார். அந்த தருணத்திலிருந்து தலைவருடன் நெருக்கமாக அருகில் நின்று புகைப்படம் எடுப்பதற்கும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கும் வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிறது. அவர் மறைவு வரையும் நாங்கள் அவருடன் உறவாடி கொண்டே இருந்தோம். அந்த விதத்தில் கலைஞர் காலத்தில் வாழ்ந்தோம் என்ற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன். கலைஞர் அவர்கள் 102வது பிறந்தநாள் விழாவில் வருகின்ற 102வது பிறந்தநாள் விழா தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பேர்களுக்கு உதவி செய்தது போல், கழகத்தை கட்டி காத்தது போல் கண்ணியமிக்க முறையில் ஆட்சிகளை 5வது முறையும் முதலமைச்சராக பொறுப்பேற்று சீரோடும் சிறப்பாக இருந்ததை போல் தற்போது தளபதியார் அவர்கள் அவ்வழியில் 6வது முறையாக கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இன்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டு அடிவைத்து எடுத்திருக்கிறோம். இந்த நல்நாளில் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவர் கூறிய உறுதிமொழியை நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம். பொதுக்குழுவில் கூறியது போல் 230க்கு 200 தொகுதியை வெல்வோம் என்றார். நாங்கள் சொல்லும் தலைவர்களே அவர்களே 40க்கு 40 எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல் 234க்கு 234 வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக கூறுகிறோம். அது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் அனைவரும் இணைந்து நிச்சயமாக உங்கள் கரத்தை வலுப்படுத்துவார்கள். திராவிட அரசு நிச்சயமாக 7வது முறையாக பொறுப்பேற்கும். எந்த அளவில் மாற்றமில்லை. ஆகவே 200 தொகுதி என்பதை 234 தொகுதியாக முடிவெடுத்து நாங்கள் களமாடுவோம். தலைவர் அவர்களே, வெற்றி மீண்டும் நம்மிடமே, முதல்வர் மீண்டும் நீங்களே. நன்றி, வணக்கம்.